ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையை, நீ நிறைய பிரச்சனைகளிலிருந்து வெளிவரப் போகிறாய். உன் கண்ணீரை துடைக்க இதோ உன் முருகன் புறப்பட்டு விட்டேன். நாளை திடீர் திருப்பம் கிடைக்கப் போகிறது. அற்புதம் ஒன்று என் பிள்ளைக்காக நடக்க இருக்கப் போகிறது. அழுது கொண்டிருந்த உனக்கு நல்ல செய்தியை தந்துள்ளேன். நீ சிந்திய கண்ணீர் அனைத்திற்கும் பதில் தரப்போகிறேன். உன்னுடைய விஷயங்கள் எல்லை மீறி போய்க் கொண்டிருப்பதால் பொறுத்திருக்க முடியாமல் பொங்கி எழுந்து உன்னுடைய கண்ணீரை துடைத்து உன் கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவதற்குத்தான் உன்னிடத்தில் இப்போது வந்து பேசிக்கொண்டிருக்கிறேன். உன்னை சுற்றி உள்ளவர்கள் குறைகள் அவ்வளத்தை வைத்திருக்கிறார்கள். ஆனால் உன்னுடைய மனதில் அன்பு நிறைந்துள்ளது, பாசம் நிறைந்துள்ளது. ஆனால் மனதில் எப்போதும் பிறர் ஏற்படுத்திய காயங்களும் நிறைந்து கொண்டிருக்கிறது. கவலைப்படாதே. உன் வாழ்க்கையில் நீ இழந்த அனைத்தையும் நான் மீட்டுத் தருகிறேன். உன் உடலின் வலி, சோர்வு என அனைத்துமே மறைந்து புத்துணர்வோடு புது தெம்போடு உன் வாழ்க்கையை நீ புது தொடக்கமாக நாளை ஆரம்பித்து விடுவாய். ஒன்றுமே இல்லாத பிரச்சனைக்கு தயவு செய்து கவலைப்பட்டு உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே. நொந்து போய்விட்டாய். எனக்குத்தான் தெரியும், இந்த முருகனுக்குத்தான் தெரியும் உன்னை சுற்றி என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று. உன்னுடைய எதிராளிக்கு சொல், உண்மை வெட்ட வெளிச்சமாக மாறப்போகிறது. என் முருகன் உன்னை அனைத்தையும் உன்னிடத்தில் காண்பிக்கப் போகிறார் என்று. இன்னும் கவலையிலேயே இருக்காதே, நான் சொல்வதை நம்பு. கவலையில் இருக்கின்ற மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. தவறு செய்து விட்டோமோ என்று வருத்தப்படுகிறாய். தவறு நேர்ந்து விட்டதோ என்ற குழப்பத்தில் இருக்காதே. நீ எந்த தவறும் செய்யவில்லை. இந்த முருகனின் கட்டளைப்படிதான் நிகழ்ந்த அனைத்தும் நடந்தேறியுள்ளது. உனக்கான நன்மைக்காகத்தான் அனைத்தும் நடந்து முடிந்திருக்கிறது. அப்படி இருக்க நீ என் பிள்ளையாக இருக்க நீ எந்த ஒரு தவறையும் மனமாற செய்யவில்லை. உன்னை செய்ய தூண்டு செய்து விட்டார்கள். பயப்படாதே, உன் மீது தப்பில்லை. நீ செய்த செயலுக்காக எப்போதும் வருந்தி கொண்டிருக்காதே. அதிலிருந்து வெளியே அனைத்திற்கும் காரணகர்த்தாவாக இந்த முருகன் இருக்கும்போது உன்னை மறைமுகமாகவோ நேரடியாகவோ யாரும் எந்த துன்பத்திற்கும் உன்னை உள்ளாக்க முடியாது. உன்னை காப்பாற்றி கரை சேர்க்க இந்த திருச்செந்தூர் முருகன் நான் இருக்கிறேன். நீ செய்தது தவறு கிடையாது. நீ எங்கே இருந்தாலும் என்ன செய்தாலும் அதை முழுமையாக நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அடுத்தடுத்த கட்டத்திற்கு உன்னை என்ன செய்ய வேண்டும் என்று செயல்பட வைத்து கொண்டுதான் இருக்கிறேன். பயத்தை விட்டுவிடு, கோபத்தை தூக்கி எறிந்து விடு. அந்த குணங்கள் எல்லாம் வேண்டாம். எதை வெளியே விட்டுவிட வேண்டுமோ அதை விட்டுவிடு. பயப்படாமல் வா, நான் பார்த்து கொள்கிறேன். சில முடிவுகள் சில நேரத்தில் தவறாகிவிட்டால் என்ன? தவறுக்கு பதில் இருக்கும், நிச்சயம் பதில் இருக்கும். நீயாக தவறு செய்யவில்லை. இனியும் அந்த நிலை இருக்காது. நீ எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் மிகச்சரியானதாக இருக்க வேண்டும். இந்த முருகன் உன் வாழ்க்கையில் நெருங்கிவிட்டு மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாம் மிக அருகில் வைத்துவிட்டு உன் கைகளுக்கு எட்டும் தூரத்தில் தான் வெற்றி கனியானது இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வெற்றியை எட்டி பறித்து சுவைக்கப் போகிறாய். அனைத்தும் நிகழும், நல்லபடியாக நிகழும். உன் மனதில் இருக்கும் எண்ணத்தை நிறைவேற்றி தரப்போகிறேன். உன் ஆசை என்னால் நிறைவேற்றி தரப்படும் தங்கமே. உன் வாழ்க்கையில் அது நடக்கப் போகிறது. இப்போது கூட என் பதிவில் பார்த்தாய், நாளை திருப்பம் ஏற்படும், அற்புதம் நடக்கும் என்று.
இதை மனதில் வைத்துத்தானே இந்த பதிவை கேட்கிறாய். உன் மனதில் எது நடக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டே இந்த முருகனின் பதிவை கேட்கிறாயோ அது விரைவிலேயே உன் வாழ்வில் நடக்கும். அதற்கான அற்புதமான வாய்ப்பை இன்று நான் இரவே ஏற்படுத்தப் போகிறேன். உன் வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் சில பேருடைய செயல்களால் மாறிவிட்டு உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறது என்பது எல்லாமே எனக்கு சூழ்நிலை தெரியும். ஆனால் இந்த சூழ்நிலை மாறும். சிலருடைய வார்த்தைகள் ஒரு சிலரால் பிணைக்கப்பட்டது. அவர்களுடைய செயல்களை கண்டெல்லாம் நீ வருத்தப்படக்கூடாது. இது ஒவ்வொருவரின் வாழ்க்கையில் நிதர்சனமாக இருந்து கொண்டிருக்கிறது. 1000 பேர் உனக்கு 1000 துன்பங்களை கொடுத்தாலும் அதிலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்கு உன் முருகன் நான் இருக்கும்போது நீ வருத்தப்படக்கூடாது. யாரும் உன்னை வஞ்சித்தால் அது உன்னிடம் ஒட்டி கொள்ளுமா? யாரும் உன்னை சபித்தால் அது உன்னிடம் ஒட்டி கொள்ளுமா? அதுவாகத்தான் மாறிவிடுவாயே, இல்லையே. அவர்கள் திட்ட நீ உயர்ந்த நிலையை அடைவாய். அதை மட்டும் தெரிஞ்சுக்கும். நிம்மதியாக தூங்கு. நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் உயர்வடைய நான் செய்து விடுவேன். அனைத்து வேலையும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். உனக்கு நீயே சுமையாக மாறிவிடாதே. தேவையில்லாத சில நிகழ்வுகளையும் மற்றவர்கள் பேசிய வார்த்தைகளையும் அளவுக்கு அதிகமாக சுமப்பதால் உனக்கு நீயே சுமை போல மனபாரத்தோடும் வருத்தத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நான் உனக்கான வாழ்க்கையை உயர்வாக மாற்றப்போவதற்கான வாய்ப்புகளை தருவேன். வாய்ப்பு வரும்போது பயன்படுத்த தெரியவில்லை என்றால் அடுத்து வாழ்க்கையில் முன்னேற முடியவில்லை என்று புலம்பாதே. எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் சரி, கிடைக்காவிட்டாலும் சரி, அது சின்னதாகவோ பெரியதாகவோ இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் முன்னேற உனக்கு என்னென்ன உதவி செய்ய வேண்டுமோ அனைத்தையும் நான் செய்து காண்பிக்கிறேன். நீ இப்போது வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டு விட்டாய். எந்த விஷயங்களையும் அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியாதுதான். ஆனால் மறந்தாக வேண்டும். எதையும் பாதியிலேயே விட்டுவிடாதே. எதையும் தொடர்ந்து செய்யும் போதுதான் வெற்றி கிடைக்குமே தவிர ஆரம்பித்த உடனே எல்லாம் வெற்றியாக முடிந்து விடாது. நீ அடுத்த அடியை நம்பிக்கையோடு எடுத்து வைத்தால் நீ நடந்து முடியும் போது உனக்கான வெற்றி படிக்கட்டை நெருங்கி இருப்பாய். முயற்சி செய்து பார். முயற்சி செய்து விடு. சந்தோஷமாக ஒவ்வொரு செயலையும் செய். நம்பிக்கையோடு செய். நிச்சயம் செல்வ வளத்தை நான் காண்பிக்கிறேன். சந்தோஷத்தை நான் காண்பிக்கிறேன். சுகத்தை நான் காண்பிக்கிறேன். போராடி போராடி வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிற இப்போது இதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு. நாளைய விடியல் உனக்கானது. திடீர் திருப்பம் வரும். அற்புதம் ஒன்றும் நடக்கும். ஓம் முருகா போற்றி போற்றி.